சீமான் அண்ணனுக்கு என்ன காரணம்? தனித்து போட்டுடுறாரு. அதே மாதிரி அவருக்கு நிறைய கொள்கை இருக்கு. அந்த கொள்கை அவரோட கொள்கை வந்து இல்ல, அந்த டிவிக்கு அவங்களுக்கு வந்து அந்த கொள்கை வந்து அவங்க கொள்கை பத்தி கேட்டா அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்க மரத்தை ஏறுறது, கம்பத்தை ஏறுறது, அது ஏதோ கரண்ட் கம்பத்தை பிடிச்சி 40-50 பேரை கொல்றது, அதே வந்து கொள்கையா வச்சுக்கிறாங்க. எங்க கொள்கை என்ன, ஒரு ஆர்வமா ஏறுறாங்க சின்ன பசங்க தானே. சின்ன பசங்களுக்கு, அவங்களுக்கு சின்ன பசங்க எல்லாம் இல்ல, அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்கு, அறிவு இருக்கு. நடிகன்ட்டு வந்து அவனையும் வந்து இது பண்றாங்க. சும்மா இருப்பா. சீமான் வந்து இல்ல, அவரோட கொள்கை வந்து இவங்களுக்கு வந்து புரிய மாட்டேங்குது. டிவி கட்சிக்காரங்களும் தமிழ்காரங்க தான். சீமான் அண்ணனும் பேசுறது தமிழ் தான். ஆனா அந்த தமிழ் வந்து அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. கொள்கை 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 தான். ஆனா இவரோட கொள்கை வந்து என்ன தெரியுமா, இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. 5000 ரூபாய் பணத்தை போட்ட உடனே இவங்களுக்கு சந்தோஷத்துல ஆடுறாங்க, குதிக்கிறாங்க. அந்த 5000 ரூபாய்க்கு அப்புறம் அவர் சீமான் என்ன சொல்றாரு, அதெல்லாம் உங்களுக்கு 5000 ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு தானா கிடைக்கின்றாரு. ஆனா இங்க இவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டுல ஓட்டே கிடையாது. ஆனா வந்து அந்த கருணாநிதி, ஜெயலலிதா இவங்களுக்கு தான் ஓட்டுன்றாங்க. இவங்களுக்கு ஓட்டே கிடையாது. இங்க எனக்கும் ஓட்டு கிடையாது. ஆனா என்னோட ஆதரவு மும்பைல இருந்து சீமான் அண்ணனுக்கு என்னோட ஆதரவு. அடுத்தது வாய்ப்பு இருக்கோ இல்லையோ, எல்லாம் ஜெயிச்சு இது பண்ணாங்க. ஆனா சீமான் அண்ணன் தோத்தே முன்னாடி வர்றாரு. அவரு மேல போயிட்டே இருக்கு. நீங்க எந்த கட்சி யாருன்னு தெரியாது. ஆனா என்னோட ஆதரவு வந்து சீமான் அண்ணன். விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க.